ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது என்னடா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய ஹிண்ட் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து கிடச்சிருச்சு. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அஜய், ராகினி இவங்களோட மேரேஜ் ட்ராக், ராகினியோட மேரேஜ் ட்ராக் வரும்னு ஒரு கெஸ் இருந்துச்சு. நிவின் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ சூழ்நிலையிலையுமே அவங்க அப்பா அவ்வளோ சொத்து எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ராகினி வந்து நிவினை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிவின்க்கு வந்து மேரேஜ் ஆகலை, ஆனாலுமே விட்டு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அஜயோட ப்ரப்போசலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பக்கம் காவேரியை வந்து பழி வாங்கணும், இன்னொரு பக்கம் நிவினையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்குது. மகாநதி சீரியல்ல மேரேஜ் ட்ராக் வரப்போகுதுன்னு சொன்னது ராகினி, அஜய். ராகினி ஒரு கற்பனையில் இருந்துட்டு இருக்காங்க. சொத்துல பாதி வந்து அஜய்க்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த சொத்துமே விஜயோடது தான் அப்படிங்கிறது தெரியாது. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ராகினிக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சொத்தை மொத்தத்தையும் அபகரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் ராகினியோட அடுத்த பிளானாக இருக்கும் அந்த வீட்டுக்கு போனாலுமே. இன்னொன்று, காவேரியை எப்படியாவது மட்டம் தட்டணும், அதை பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிவின் காவேரி சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமாக இருப்பாங்க. இங்கே விஜய் காவேரியை சேர்த்து விட்டுட்டா அங்கே நிவின் காவேரி வந்து சேர மாட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே கன்சர்னாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்களையும் சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்றதுல வந்து கொஞ்சம் தீவிரமாக இருப்பாங்க. காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அஜய் அண்ட் ராகினி இவங்களோட மேரேஜ் ட்ராக்குக்கு பதிலாக யமுனா நிவின் மேரேஜ் ட்ராக் வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுச்சு. ஏன்னா அந்த மேரேஜ் ட்ராக் நடந்துருச்சுன்னா இங்கே இந்த ஜோடிக்கு பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனா, அது இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. 1 இயர் கழிச்சு காவேரிய வெளியில போ அப்படின்னு சொல்லும்போது, இவங்களோட லவ் ஃபீல் பண்றது, அங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு. ராகினியால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல காவேரிக்கு.